ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான் வந்து ரிவ்யூ பர்பஸ்க்கான ஒரு ஹால் வீடியோ. அமேசானில் வந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அமேசானில் வந்து கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 11th வரைக்கும் லைவில் இருக்க போகுது. இந்த டைம் வந்து 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50 to 80% வரைக்குமே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 lakhs+ ஸ்டைல்ஸில் வந்து டீல்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ற எல்லா வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் வியர் குர்த்தா செட் வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன். எப்போவுமே குர்த்தா செட் வந்து அவ்வளோவா நான் எடுக்கிறதில்ல, யோசிப்பேன் ஏன்னா எனக்கு பேண்ட் வந்து செட் ஆகாது. எப்படின்னா டாப் செட் ஆகிரும், கீழே பாட்டம் செட் ஆகலைன்னா டைட்டாக இருந்ததுன்னா அதுக்காகவே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த சைஸில் போனோன்னா குர்த்தி ரொம்ப லூஸாக இருக்கும், பேண்ட்டு கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மேக்ஸ் பிராண்டில் எப்போவுமே குர்த்திஸ் எல் சைஸ் எடுப்போம் அப்படின்றதுனால இதுவும் எல் சைஸ் எடுத்தேன். ஆனால் எனக்கு வியர் பண்ணி நான் பார்த்துட்டேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குர்த்தி தனியாக பேண்ட் தனியாக வாங்கிட்டு அதை வந்து சேர்த்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வியர் பண்ணுறதுனால தான் ஏதோ செட் ஆகாத மாதிரியே இருக்கும்னு எனக்கு மனசில் தோணிகிட்டே இருந்தது. அதை வந்து செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு செட்டாகவே வாங்கிடலான்ட்டு மேக்ஸ் பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன். ரெகுலர் வியருக்கு செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் மேக்ஸ் பிராண்ட் வந்து அகெயின் ஒரு 2 குர்த்தா செட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அதுவும் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நார்மல் V-neck 3/4 ஸ்லீவோடு தான் கொடுத்துருக்காங்க. வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட MRP ப்ரைஸ் வந்து 999 ரூபா. ஆஃபரில் எனக்கு வந்து 899 ரூபாய்க்கு கிடச்சிது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒரே மாதிரியான ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து ரங்கீட்டா பிராண்ட்லேருந்து ஒரு குர்த்தி. இது வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டோட அட்டாச்சாக வரும்ல நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒரு டைப்பில். இதை வந்து சாரீ மாதிரி கூட நம்ம ஒரு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷால் வாங்கி சாரீ மாதிரி கூட கன்வெர்ட் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். பார்ட்டிஸ்க்கு வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான எல்லோ கலர், அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, க்ரீன், ரெட் அந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன், எம்ப்ராய்டரி ஒர்க் அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதான் அந்த பெல்ட்டு. ஹிப் போர்ஷனில் வந்து பெல்ட்டு போகிறதுக்கு 2 சைட்லேயும் அந்த ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வழியாக விட்டு நம்ம டைப் பண்ணிக்கிற மாதிரி. பெல்ட்டில் வர அதே சேம் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து நம்மளுக்கு நெக் போர்ஷனில் அந்த பார்ட்ரு மாதிரியும், அதுக்கப்புறம் சென்ட்ராக நெக்கோட சென்ட்ரு போர்ஷனில் ஒரு வீக்கட் வரும், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே பாட்டம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வந்து கீழே பாட்டமில் அது எண்ட் ஆகிற இடத்துல ஒரு ஸ்லிட் மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து சேம் அதே மாதிரியான அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் வருது. இந்த குர்த்திக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஷால் தான் இப்போ நான் வந்து தேடிட்டு இருக்கேன். கிடச்சிது அப்படின்னா நம்ம சாரீஸில் எப்படி ஃப்ளீட் பண்ணி ஷோல்டரில் பின் பண்ணுவோம் அதே மாதிரி பின் பண்ணிவிட்டு பேக் சைட் கொஞ்சம் ஷாலை விட்டுலாம். ஃப்ரண்ட்டில் வர போர்ஷன் அந்த ஷாலை வந்து பெல்ட்டுக்குள்ளே விட்டு நம்ம வந்து டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இப்போ ரெடிமேட் சாரீலாம் வியர் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒரு சிம்பிளான பார்ட்டிக்கெலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வந்து 668 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஆனால் வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் இடையில 849 ரூபான்னு மாறினுச்சு. இப்போ ஆஃபர் இன்றைக்கி போட்டிருக்காங்க, ஸ்டார்ட் ஆகிருக்கல. ஸோ இப்போ ப்ரைஸ் அகைன் ட்ராப் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்து வந்து மோச்சி பிராண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த பிராண்டில் வந்து நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நாளாக வாங்கணுன்னு கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தது தான். சரி இப்போ வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். இதில் MRP ப்ரைஸ் வந்து 2000 சில்லரை போட்டிருக்காங்க. பட் ஆஃபரில் வந்து 1145 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இடையில ப்ரைஸில் அதே மாதிரி தான் வேரியேஷன்ஸ் இருந்தது. அதனால் ஆஃபர் வந்ததுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றதான் செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது, வியர் பண்ணிவிட்டு நம்ம நடக்கிறப்ப நல்லா சாஃப்டாக க்ரிப்பாக கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லிப்பர். இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பேஜ் கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து பேட்டா பிராண்ட்லேருந்து இதே சேம் ஸ்டைல் அதே மாதிரி தான் முன்னாடி காட்டின மாதிரியே தான். ஆனால் இது ஹீல்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர். ஹீல்ஸ் வந்து நல்லா நம்மளுக்கு ரஃப்பாக இருக்க மாதிரி மேலே வந்து நம்ம பாதம் படுற இடத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் க்ரிப்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக. சாரீஸ் வந்து வியர் பண்ணால் நம்ம போட்டுக்கலாம். நான் கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். நான் வாங்கினப்போ வந்து 763 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இடையில வந்து ப்ரைஸ் வந்து 726 ரூபான்னு ட்ராப் ஆகிருந்தது. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி இப்போ ஆஃபருக்கு அப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா ட்ராப் ஆகிருக்கா அப்படின்றலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மிமோசோ பிராண்ட்லேருந்து ஒரு சாரீ. நம்ம வீடு பால் காய்ச்சினப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ நான் அத்தைக்கு வந்து எடுத்து கொடுத்தேன். ஆஃப் ஒயிட்டில் அதில் பிங்க் பார்டர் வர மாதிரி ஒரு சாரீ எடுத்து கொடுத்துருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இடையில வந்து கிஃப்டிங்க்கு இதே சேம் பிராண்டில் ஒரு 3 சாரீ எடுத்திருந்தேன்.
அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. இப்போ தான் அதுக்கப்புறம் திருப்பி இந்த பிராண்டில் வாங்கியிருக்கேன். இதுவும் கிஃப்டிங்காக தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே சூப்பரான குவாலிட்டியில் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பிக்சரில் பார்த்தப்போ கூட எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது, எங்கே சொதப்பிடுவாங்களோ அப்படின்லாம். பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிஃப்ட் வவுச்சர்ஸும் இது கூட வந்து அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சாரீ வந்து கைக்கு வந்ததுக்கப்புறமா அகைன் வந்து இப்போ நான் ஒரு 2 சாரீ வந்து ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இந்த சாரியோட குவாலிட்டி பிடிச்சிருந்தது. இந்த கலர் காம்போவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே சேம் கலர் காம்போவில் நம்மளும் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்கிட்டே இந்த கலர் காம்போவில் வந்து இல்லை, அதனால் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. சூப்பராக ஒரு ராமர் ப்ளூ மாதிரி, க்ரீன் அண்ட் ப்ளூ அது கலந்துருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கலர் காம்போ. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு, ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் முந்தான போர்ஷன் அது எல்லாமே வந்து பிங்க்கு அட்ராக்டிவான கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு நான் ஃபுல்லாக விரிச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 1079 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தா அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதில் சாரியோட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு பிங்க் கலரில் கொடுத்துட்டாங்க, ஃபுல் ஜரி ஒர்க்கோட. அதுக்கப்புறம் பார்டரில் ஃபுல்லாக பிங்க் வந்துடும், சென்டர் போர்ஷன் ஃபுல்லாக ராமர் ப்ளூ, அதுலேயும் ஃபுல்லாக கோல்டன் சாரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வந்து பட்டு சாரி வியர் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்மளுக்கு காஞ்சிபுரம் ஸ்டைல் ஆர்ட் சில்க் சாரீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வியர் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து இதுதான் வந்து முந்தான போர்ஷன் ஃபுல் ஜரி ஒர்க்கோட பிங்க் கலரில் வந்துடுது. பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த நாட் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்தது குவாலிட்டி. இதெல்லாம் தான் வந்து ரிவ்யூ பர்பஸ்க்காக அமேசான்லேருந்து இந்த டைம் நான் வாங்கியிருந்தது. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.